இந்தியாவினுடைய முன்னாள் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் சிவசங்கர் மேனன் ஒரு நூல் எழுதியிருக்கிறார். இந்த நூலினுடைய தலைப்பு இந்திய வெளிவார கொள்கையை உருவாக்குவதில் இந்தியா கொண்டிருந்த தெரிவுகள். இந்த நூலில் அடிப்படையாக வரக்கூடிய முக்கியமான விடயங்கள் பல இருக்கின்ற போதும் ஈழத்தமிழர்கள் சார்ந்து அதில் சொல்லப்பட்டிருக்கிற சில கருத்துக்கள் மிகப்பெரிய சர்ச்சையினை ஏற்படுத்தி இருக்கின்றன. இறுதிப் போர் நடைபெற்றுக் கொண்டிருந்த பொழுது விடுதலை புலிகளையும் அதனுடைய முக்கிய தலைவர்களையும் காப்பாற்ற வேண்டும் என்று பல நாடுகள் நடவடிக்கை எடுத்ததாகவும், ஆனால் அவ்வாறு எதுவும் நடக்காமல் ஒட்டுமொத்தமாக அதனுடைய தலைமை விடுதலை புலிகளுடைய முக்கிய உறுப்பினர்கள் அந்த இயக்கம் அதனை முற்றுமுழுதாக அழித்தே தீருவது என்கிற ஒரு வெளிவார கொள்கையை இந்தியா அந்த காலத்தில் எடுத்திருந்திருக்கிறது. அந்த கொள்கையை எடுத்த பொழுது தமிழகத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், இன்னும் தமிழகத்தில் இருந்த முக்கியமான அத்தனை கட்சிகளும் இது குறித்து ஒரு இணக்கப்பாட்டுக்கு வந்திருந்தார்கள். இந்திய வெளி விவகார கொள்கையோடு அவர்கள் இணங்கித்தான் போயிருந்தார்கள் என்பதை இப்போது சிவசங்கர் மேனன் எழுதியிருக்கிற நூலில் சொல்லியிருக்கிறார். ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக தமிழக தலைவர்கள் நடந்து கொண்டார்கள், பலவிதமான நடவடிக்கைகளை மேற்கொண்டார்கள், அங்கிருக்கக்கூடிய பல சக்திகள் ஆதரவாக இருந்தன என்கிற அந்த கருத்துக்களை எல்லாம் இப்போது வெளிவந்திருக்கிற இந்த நூல் தூக்கி எறிந்திருக்கிறது அல்லது உண்மையை கிழித்து காட்டியிருக்கிறது என்று சொல்லலாம். சாய்ஸஸ் இன்சைட் த மேக்கிங் ஆஃப் இந்தியாஸ் ஃபாரின் பாலிசி என்பது சிவசங்கர் மேனனுடைய அந்த நூலாக இருக்கிறது. ஆக இந்த நூலை மேற்கோள் காட்டி வெளிவந்திருக்கிற பல தகவல்களின் அடிப்படையில் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் அமைத்திருக்கிறோம். குறிப்பாக தமிழகத்திலிருந்து வெளிவரக்கூடிய பத்திரிகைகள், இந்தியாவில் வெளிவரக்கூடிய சில முக்கியமான பத்திரிகைகள், குறிப்பாக நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் போன்ற பத்திரிகைகள் இது பற்றிய அந்த நூலில் உள்ளடக்கத்தில் இருந்த பல விடயங்களை எடுத்து வெளியிலே தந்திருக்கிறார். நாங்கள் முற்றுமுழுதாக நூலை வாசிக்கவில்லை, அதில் நூலை மேற்கோள் காட்டி வந்த செய்திகளை ஆதாரமாக கொண்டு இந்த நிகழ்ச்சி அமைத்திருக்கிறோம். ஆக இது தமிழர்களுக்கு பலருக்கு அதிர்ச்சியை தருவதாகவும் சில பேருக்கு ஏற்கனவே எதிர்பார்த்த விடயங்கள் தான் என்று சொன்னாலும் உத்தியோகபூர்வமாக அதில் சம்பந்தப்பட்ட தேசிய பாதுகாப்பு ஆலோசகருடைய அவருடைய கைப்பட எழுதிய நூலில் இது வருகின்றபடினால் இதற்கு முக்கியத்துவம் இருக்கிறது என்று நாங்கள் நம்புகிறோம். தமிழர்கள் பலரை வேதனைக்குள்ளாக்கியிருக்கும், ஆத்திரத்துக்குள்ளாக்கியிருக்கும் இந்த விடயம் பற்றி இன்றைய பொழுது பேசலாம். எங்களோடும் ஊடகவியலாளர் இந்த குறிப்பிட்ட செய்திகளை வெளியிட்டிருக்க ஊடகவியலாளர்களோடும் நெருக்கமாக பழகியிருந்த ஊடக தோழன் கருணாகரன் எங்களோடு இணைந்து கொண்டிருக்கிறார். கருணா, வணக்கம். வணக்கம். உண்மையில் இது ஒரு முக்கியமான காலகட்டத்தில் இருக்கிறோம் இல்லையா? இப்போது இந்த செய்தி வெளியாகி இருக்கிறது, அவருடைய நூல் ஏற்கனவே வெளியிடப்பட்டிருக்கிறது, பல இடங்களில் அதற்கான பத்திரிகையாளர் மாநாடுகள் நடந்திருக்கின்றன, அந்த நூலில் இருக்கக்கூடிய விடயங்கள் பற்றி பல விடயங்கள்லாம் சொல்லியிருக்கிறார். இது உண்மையில் அதிர்ச்சி தரத்தக்க செய்தி என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? என்னை பொறுத்தளவில், அதாவது யுத்தத்தின் இறுதிக்கட்டத்தில் வரைக்கும் இலங்கை யுத்தத்தை செய்தியாக தொகுத்து வழங்கியவர், நேரடியாக செய்தியாளர் என்ற வகையில் பார்த்தவர் என்ற வகையில் என்னை பொறுத்தவரை அது அந்த அதிர்ச்சியும் தரவில்லை. முதன்முறையாக ஒரு இந்திய அதிகாரி உத்தியோகபூர்வமாக இதை வெளியிட்டிருப்பது ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய சம்பவமாக இருக்கே தவிர, இந்திய கொள்கை என்பதோ அல்ல தமிழ்நாட்டினுடைய அரசியல் தலைவர்களுடைய கொள்கை என்பதோ இந்திய வெளியுறவு கொள்கைக்கு முரணானதாக அல்லது அதற்கு வெளியே சென்று செயற்படும் அளவுக்கு அவர்களுடைய தமிழ் தேசிய உணர்வாக இருந்தாலும் சரி, ஈழம் குறித்தவர்களது புரிதலாக இருந்தாலும் சரி இருக்கவில்லை என்பதுதான் ஒரு பத்திரிகையாளர் என்ற வகையில் எனக்கு அது கூறக்கூடியதாக இருந்தது. குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இலங்கையில் அந்த இறுதி காலகட்டத்தின் போது பெருமளவில் சிவிலியன்கள் கொல்லப்படுவது விஷயம் ஐசிஆர்சி ஊடாகவும் ஐநா அதிகாரிகளூடாகவும் ஓரளவுக்கு வெளிவர துவங்கிய போது, சாட்சிகளற்ற யுத்தம் என்று கூறினாலும் கூட இந்த தகவல்கள் வெளிவந்த போது, குறிப்பாக இந்திய செய்திகள், இந்திய தரப்பு ஊடகங்கள் அதை தமக்கு ஏற்றவாறு செய்தியை தெளிவுபடுத்தியும் சில உண்மை தகவல்களை வெளியிட்டும் வந்தன. இந்த வகையில் அந்த பாரிய ஆயுதங்களை அல்லது விடுதலை புலிகள் அன்றைக்கு ஏப்ரல் மாதத்தின் நடுப்பகுதியில் விடுதலை புலிகள் ஒரு யுத்த நிறுத்தத்தை கோரியிருந்தார்கள். அதனை இலங்கை அரசாங்கம் முற்றாக நிராகரித்திருந்தது. அதனைத் தொடர்ந்து நான் நினைக்கிறேன் இந்திய அரசாங்கம் ஏதோ ஒரு ராஜேந்திர காரணங்களுக்காக இலங்கை அரசாங்கம் விமான தாக்குதலையும் ஆர்ட்டிலரி ஏவுகணை தாக்குதலை நடத்தக்கூடாதுன்னு சொல்லி இலங்கை அரசாங்கத்தின் மீது அழுத்தத்தை பிரயோகித்ததாக தெரிவித்திருந்தது. அதன் போது இலங்கை அரசாங்கம் நாம் நிச்சயமாக அந்த சர்வதேச அழுத்தங்களுக்கு அடிபணிந்திருந்த அந்த பகுதியில் இந்திய அரசாங்கத்தினுடைய அந்த கோரிக்கையை ஏற்று தாம் இன்றிலிருந்து மக்கள் செறிவாக இருக்கிற பகுதிகள் மீது, அதாவது விடுதலை புலிகள் தமது கட்டுப்பாட்டுள்ள பிரதேசங்களை பாரிய அளவு இழந்து வருகிறார்கள். மக்கள் இப்போது ஒரு பகுதிக்குள் யுத்த சூன்ய பிரதங்கள் என்று குறிப்பிடப்படுகின்ற பிரதேசங்களை உருவாக்கி அதன் மீது அதற்குள்ளே மக்கள் உருவாக்கப்பட்டிருந்தார்கள்.
அதன் மீது கொத்து கொத்தாக மக்கள் கொல்லப்பட்ட விடயங்கள் இப்போது வெளிவந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் அப்போது அது யுத்த சின்ன பிரசிதங்களாகவே பார்க்கப்பட்டன. இந்த விடயத்தை கூட அவர் பல இடங்களில் கூட்டுகிறார். அதாவது விடுதலை புலிகளுடைய உயர்மட்ட தலைமையை இல்லாதொழிப்பது என்கிற முடிவுக்கு இந்தியா வந்திருந்த ஒரு சூழலில் ஒரு போர் என்று வருமாக இருந்தால் அதில் மிக கொடூரமான நடவடிக்கைகள் நடந்தே தீரும். அதிலும் அவருடைய வார்த்தைகள் பயங்கரவாத இயக்கம் ஒன்றாக விடுதலை புலிகள் பார்க்கப்பட்ட ஒரு சூழலில் அப்படிப்பட்ட ஒரு இயக்கத்தை அளிப்பதாக இருந்தால் ஸ்ரீலங்கா அரசு எடுக்கக்கூடிய மிக கொடூரமான நடவடிக்கைகளுக்கும் தலை சாய்த்து ஆக வேண்டும். அது போர் சூழலில் அது சாதாரணமானதுதான் என்கிற ஒரு நிலைப்பாட்டில் தாங்கள் இருந்ததாகவும் அந்த நூலில் ஒரு இடத்தில் சுட்டிக்காட்டாக உத்தியோகபூர்வமாக அவர்கள் இந்தியா அந்த நிலைப்பாட்டை கொண்டிருந்தாலும் கூட இலங்கை அரசாங்கம் உத்தியோகபூர்வமாக நாம் அதை பாவிக்கப் போவதில்லை, விமானத்தை மேற்கொள்ளப் போவதில்லை என்று அறிவித்திருந்தாலும் கூட ஆனால் இலங்கை அரசாங்கம் தொடர்ச்சியாக பாவித்துக் கொண்டிருந்தது. இது அங்கே தொழில்நுட்ப வீரராகவும் இராணுவ ரீதியாகவும் செயற்பட்டு வந்து இந்தியாவுக்கு எனக்கு தெரியும். ஆனாலும் உத்தியோகபூர்வமாக அதை அறிவித்தது நாம் பாவிக்க மாட்டோம் என்று. ஆனால் குறிப்பிடப்பட வந்த விஷயம் என்னென்று கேட்டால் இந்திய அரசாங்கம் இதனை அறிவித்த அடுத்த நாளே விடுதலை புலிகள் சிவிலியன்களை அங்கிருந்து வெளியேறாதவாறு அவர்களை தடுத்தார்கள், அவர்களை சுட்டுக் கொண்டார்கள் என்றது போன்ற ஒரு 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 புகைப்படத்தை இலங்கை அரசாங்கம் வெளியிட்டிருந்தது. அந்த புகைப்படத்தை இந்திய ஊடகங்களில் செய்தியாக கொண்டு வர வேண்டும் என்பதில் இந்திய அதிகாரிகள் குறிப்பாக சிதம்பரம் போன்றவர்கள் அப்போது மத்திய அரசாங்கத்தில் அங்கம் வகித்திருந்தார் நிதியமைச்சராக, அவர்கள் முனைப்பாக செயற்பட்டு கொண்டிருந்தார்கள். ஆகவே தமிழகத்தினுடைய நிலப்பாடு என்பது இந்த விடயத்தை பொறுத்தவரை ஒரு அதிர்ச்சியான விஷயமாக தெரியவில்லை. இந்த இடத்தில் சில காட்சிகளையும் நாங்கள் கொண்டு வரவிருக்கிறோம். 2-3 விடயங்களை நாங்கள் இந்த இடத்தில் சுட்டிக்காட்டலாம். ஒன்று, இந்த போர் நடைபெற்றுக் கொண்டிருந்த பொழுது இந்தியா போர் நிறுத்தத்துக்கான முயற்சிகளை மேற்கொள்வதாகவும் மக்களை காப்பாற்றுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வதாகவும் அதற்கான அழுத்தங்களை உண்ணாவிரதமிருந்து தான் கொடுத்ததாகவும் அப்போதைய முதலமைச்சர் கருணாநிதி சொல்லியிருந்தார். இந்தியாவினுடைய வெளி விவகார செயலாளராக அமைச்சராக இருந்த பிரணாப் முகர்ஜி கூடாக இந்த விடயங்கள் செய்யப்பட்டதாக எல்லாம் பேசப்பட்டன. இந்த காட்சிகள் பிரணாப் முகர்ஜி நேரடியாக வந்து தமிழக முதல்வரை சந்தித்த பொழுது எடுக்கப்பட்ட காட்சிகள். மத்திய அரசினுடைய கூட்டணியில் அவர் இந்த நேரத்தில் இருந்திருந்தார். மேற்கொள்ளப்படுவதற்கு கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஆக போரை நிறுத்தும்படி கேட்டுக்கொண்டிருக்கிறோம், அந்த மண்ணில் மக்கள் மடியக்கூடாது என்று கேட்டுக்கொண்டிருக்கிறோம் என்பது போன்றதான கருத்துக்கள் சொல்லப்பட்டதும் பிறகு உண்ணாவிரத செயற்பாடுகள் நடைபெற்று முடிந்ததெல்லாம் எல்லோரும் அறிந்த கதைகள். இது தமிழகத்தினுடைய முதல்வராக இருந்த கருணாநிதி அவர்களுடைய நடவடிக்கை. இன்று வெளியிடப்படுகிற இந்த நூலை எடுத்து பார்க்கிற பொழுது திமுகவுக்கு இந்த விடயம் இந்தியா என்ன நிலைப்பாட்டில் இருக்கிறது என்பதை திமுகவும் ஏற்றுக்கொண்டிருந்தது என்று இப்போது வெளிவந்திருக்கிற தகவல். ஆக கடந்த கால அரசியல் நாடகங்களை திரை விரித்து காட்டுவதாக இந்த சம்பவங்கள். அதே போன்று அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இந்த போர்க்காலத்தில் என்ன சொன்னார் என்கிற விடயத்தை அவருடைய மரண நிகழ்வுக்கு பிறகான அந்த சூழலில் நாங்கள் எங்களுடைய தொலைக்காட்சியில் அவர் பேசியிருந்த உரையினுடைய ஒரு பகுதியை கொண்டு வந்திருந்தோம். அவரும் அந்த காலத்தில் போர் என்றால் மக்கள் மடியத்தான் செய்வார்கள், விடுதலை புலிகள் தமிழர்களை கேடயங்களாக பயன்படுத்தினார்கள் என்கிற விடயத்தை திட்டத்தெளிவாக அவருடைய சொந்த குரலில் பேசியிருந்ததை நாங்கள் கொண்டு வந்திருந்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஆக ஒருபுறம் பிரதான கட்சியான திமுக, அது தேசிய கூட்டணியில் அங்கம் வகித்த கட்சி, மறுமுனையில் எதிர்க்கட்சியாக இருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா அவர்கள், இவர்களுக்கும் கூட இந்திய மத்திய அரசினுடைய ஒட்டுமொத்தமான நிலைப்பாடுகளும் தெளிவுகளும் புரிய வைக்கப்பட்டிருந்ததாக சொல்லப்பட்டிருந்தது. இது தவிர வேறு சர்வ கட்சி, அதாவது cross பார்ட்டி என்று சொல்கிறார்கள், இந்த 2 கட்சிகள் தவிர இன்னும் பல கட்சிகளுடனான லோடும் சேர்ந்து அந்த இணக்கம் வந்தது என்று சொல்லப்பட்டது. குறிப்பாக அது அதாவது விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனையும் விடுதலை புலிகளின் முக்கிய அங்கத்தவர்களையும் அந்த மோதல்கள் இடம்பெற்ற பிரதேசத்திலிருந்து வெளியேற்றும் நோக்கத்தினை அமெரிக்காவும் நோர்வேயும் கொண்டிருந்ததாகவும் அதற்கான செயற்பாடுகளில் ஈடுபட்டிருந்ததாகவும், ஆனால் அதற்கு எதிரான வெளியுறவு கொள்கையில் அவர்களுடைய செல்வாக்கு அங்கே இருக்கக்கூடாது, அவ்வாறு நடவடிக்கைகள் இடம்பெறக்கூடாது, விடுதலை புலிகளை முற்றாக அழித்தொழிக்க வேண்டும் என்ற இந்தியாவினுடைய கொள்கைக்கு தமிழகத்தினுடைய தலைவர்கள் பார்ட்டி, அதாவது எந்தவித அரசியல் பேதங்கள் அவர்களுக்கிடையே அரசியல் பேதங்கள் இருந்தாலும் கூட
அரசியல் கட்சி பேதங்களுக்கு அப்பால் சென்று இந்தியாவுடைய இந்த கொள்கையை தமிழ்நாட்டுடைய அரசியல் தலைவர்கள் முழுமையாக ஆதரித்திருந்தார்கள் என்றதும் அது இந்த வெளிப்படையாக இல்லை, ஆனால் பிரத்யேகமாக, ஆனால் தனியாக அது பிரைவேட்லி பட் எஃபெக்டிவ்லி சரியா காத்திரமாக அந்த ஆதரவினை வழங்கியிருந்தார்கள் என்றும். ஆகவே விடுதலை புலிகளை ஒழித்தொழிப்பது மட்டுமல்ல, அங்கு லட்சக்கணக்கான பொதுமக்கள் கொல்லப்பட்டிருந்தார்கள். தொப்புள் கொடி உறவுகள் என்று சொல்லப்படக்கூடிய இலங்கை தமிழ் மக்கள் அங்கு கொல்லப்படும் போது இந்தியாவில் இருக்கக்கூடிய 6 கோடி தமிழர்கள் அதை பார்த்து கொண்டிருந்தார்கள். சிலர் அதுக்கு எதிராக போராட்டங்கள் நடத்தியிருந்தார்கள். ஆனால் அரசியல் தலைவர்களை பொறுத்தவரையில், அந்த மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய அரசியல் தலைவர்களை பொறுத்தவரையில் அந்த செயற்பாட்டுக்கு முழுமையாக துணை போனதாகத்தான் இப்போது அது உத்தியோகபூர்வமாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே இதே நேரத்தில் நீங்கள் சொல்வது போன்ற அதே நேரத்தில் மஹிந்த ராஜபக்சவும் கூட அந்த நேரத்தில் இந்தியாவோடு உறவாடி கொண்டிருந்தார். சீன சார்பு நிலைப்பாட்டில் அவர் இருக்கிறார் என்கிற ஒரு பார்வைகள் இருந்தாலும் கூட ரஜினிகாந்தினுடைய கொலை தொடர்பான விடயத்தில் இந்தியா கொண்டிருக்கக்கூடிய சந்தேகம், இந்தியா கொண்டிருக்கக்கூடிய எதிர்ப்புணர்வையும் அதே போன்ற ஒரு எதிர்ப்புணர்வை ஸ்ரீலங்கா அரசு தலைவர் மீது கொண்டிருந்தது என்கிற காரணத்தில் 2 புள்ளிகளில் இவர்கள் ஒத்துப்போனதாகவும் அந்த 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 நூலில் ஒரு பகுதியில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இது மன்மோகன் சிங் அவர்களை மஹிந்த ராஜபக்ச சந்தித்ததும் அந்த நேரத்தில் ஆட்சியில் இருந்தவர். அதன் பிறகு மஹிந்த ராஜபக்ச ஊடகங்களுக்கு சொன்ன விடயமும் கூட அந்த காலத்தில் ஊடகங்களில் பரபரப்பாக வந்தது அனைவருக்கும் ஞாபகம் இருக்கும். ஆக ஜெனசில் பார்க்கக்கூடிய விடயம் என்று கேட்டால், இந்தியாவை பொறுத்தவரையில் இந்தியா இலங்கை தமிழர்களை பாதுகாக்கும் அல்லது இலங்கையிடமிருந்து அவருடைய குரலை நான் கேட்கிறேன். மஹிந்த ராஜபக்ச I assure you that we will look after the Tamils. Nothing will happen to the Tamils. No, I mean, why should we are looking after. It's my duty. It's my duty. தமிழக மீனவர்கள் மீது இலங்கை கடற்படை இந்த இடத்தில் தமிழர்கள் தங்களுடைய நாட்டு பிரஜைகள் அவர்களை காப்பாற்றுவோம், அவர்களை காப்பாற்றுவதற்கு அந்த போராண்ட விடயத்தை தான் அவர் சுட்டிக்காட்டுகிறார். நீங்கள் சொல்லுவதை அதாவது என்னவென்று கேட்டால், தமிழர்களை பாதுகாக்கும் சக்தியாக, அதாவது இலங்கை அரசாங்க தமிழர்கள் மீது காலங்காலமாக அழிப்பையும் யுத்தத்தையும் விட்டு வருகிறது. தமிழர்களை பாதுகாக்கும் சக்தியாக எப்போதுமே தமிழர்கள் இந்தியாவை நோக்கியதுண்டு. ஆனால் எம்ஜிஆருடைய மறைவிற்கு பின்னர் அந்த நிலைமையில் முற்றாக மாறுதல் ஏற்பட்டிருந்தது. தமிழர்களை பாதுகாக்க தவறிய இந்தியா தமிழர்களை அழித்தொழிப்பதற்கு துணையாக, அதாவது அமெரிக்கா, நோர்வே போன்ற நாடுகள் இலங்கை தமிழர்களையும் விடுதலை புலிகளையும் காப்பாற்ற முன்வந்த போது அதனை தடுத்து நிறுத்துவதற்கு, அதாவது தமிழர்களை முழுமையாக கொண்டளிப்பதற்கு ஒட்டுமொத்தமாக செயற்பட்டிருக்கிறது. இதுக்கு தமிழக தலைவர்களும் தொலை போயிருக்கார் என்பதுதான் இந்த நூலில் சிவசங்கர் மேனன் அப்போது வெளியுறவுத்துறை செயலராக இருந்தார். அதன் பின்னர் அவர் தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக வந்தார். அதன்போது உங்களுக்கு தெரியும், யுத்தத்தின் இறுதி காலகட்டத்தின் போது இலங்கையிலிருந்து 3 பேரும் இந்தியாவிலிருந்து 3 முக்கிய உறுப்பினர்களும் தூதுக்குழுக்களாக நியமிக்கப்பட்டிருந்தார்கள். இலங்கையினுடைய தூதுக்குழுவில் பெசல் ராஜபக்ஷ, கோட்டபாய ராஜபக்ஷ, வெளியுறவு அமைச்சர் ரோஹித் போகுல்லாகம் போன்ற இடம்பெற்றிருந்தார்கள். இந்திய தூதுக்குழுவில் நாராயணன், அவர் தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக இருந்தார். மற்றது வெளியுறவு செயலர் சிவசங்கர் மேனன். இந்த 3 பேரும் உள்ளடக்கப்பட்டிருந்தார்கள். ஆகவே இவர்கள் திட்டமிட்டு மிகவும் கட்டுக்கோப்பான முறையில் இந்த யுத்தத்தை முடித்திருக்கிறார்கள். ஆகவே வெறுமனே ராஜபக்ச தான் இந்த யுத்தத்தை முடித்தார், தமிழர்களை கொன்றளித்தார் என்ற செய்தி இப்போது பொய்யாக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு சர்வதேசமும் குறிப்பாக இந்தியாவும் துணை போயிருக்கிறது என்பதை சிவசங்கர் மேனுடைய நூலிலிருந்து தெளிவாக அறியக்கூடியதாக. அதே போன்று இந்த பாதுகாப்பு துறை தொடர்பாக ரஷ்யாவோடு இந்தியா கொண்டிருக்கக்கூடிய உறவுகள், சீனாவோடு கொண்டிருக்கக்கூடியவர்கள், அமெரிக்காவோடு கொண்டிருக்கக்கூடிய உறவுகள் குறித்த விடயத்தையும் மிக தெளிவாக சொல்லுகிறார். ஆயுத பரிமாற்றத்தில், ஆயுத தொழில்நுட்பங்கள் பரிமாற்றத்தில், அணு ஆயுதங்கள் செயற்திட்டங்களில் எந்தளவு தூரம் இந்த நாடுகளோடு இணைந்து செயற்பட்டோம் என்கிற விடயத்தையும் சிவசங்கர் மேனுடைய இந்த நூல் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது. ஆக இது ஒட்டுமொத்தத்தில் இந்தியாவுக்கு பாகிஸ்தானோடும் சீனாவோடும் இருக்கக்கூடிய அந்த அந்த எதிர்ப்பு நிலைப்பாட்டை சமப்படுத்துவதற்காக அருகில் இருக்கக்கூடிய சிறிய நாடான இலங்கையை தங்களை நோக்கி வைத்துக் கொள்வதற்காக பல விடயங்களில் இணக்கம் தெரிவித்திருக்கிறார்கள் என்கிற விடயத்தையும் இங்கே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நீங்கள் இப்போது முதல் இணைந்து கொண்டு எங்களோடு பேசலாம். இந்த செய்தி என்பது சிவசங்கர் மேனன் என்று எழுதியிருக்கிற நூலில் இந்த வரக்கூடிய செய்தி உங்களை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கிறது? நீங்கள் ஏற்கனவே எங்களுக்கு தெரிந்த விடயம்தான், இப்படியான ஒன்றைத்தான் நாங்கள் எதிர்பார்த்திருக்கிறோம் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? அல்லது ஒரு எழுத்தில் வெளிவந்திருக்கிற ஒரு நூலில் நடந்த சம்பவங்களில் தமிழகத்து தலைவர்களும் உடந்தையாக இருந்தார்கள், உடன்பட்டு போனார்கள், ஏற்றுக்கொண்டார்கள், ஒத்துழைப்பு தந்தார்கள் என்று கூறுகிற விடயம் உங்களுக்கு எப்படியான மனநிலையை தருகிறது? தமிழக அரசியல் பற்றிய உங்களுடைய பார்வை இதன் ஊடாக மாற்றமடைகிறது என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? இப்போது முதல் இணைந்து கொண்டு பேசலாம். திரையில் வருகிற அந்த தொலைபேசி இலக்கத்தில் நீங்கள் தொடர்பு கொண்டு மிகச் சுருக்கமாகவும் தெளிவாகவும் கருத்துக்களை முன்வைத்தால்
நாங்கள் அதிகமான நேயர்களுடைய கருத்துக்களை இன்றைய பொழுது உள்வாங்கக்கூடியதாக இருக்கும். அதே போன்று இன்னுமொருவருடைய பெயர் இங்கே குறிப்பிடப்படுகிறது. இந்த நூலை பொறுத்தவரைக்கும் பிரணாப் முகர்ஜி வெளிவாகார அமைச்சராக இருந்தவர். அவர்தான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய இத்தனை தலைவர்களையும் இணைத்து இந்த பேச்சுக்களை நடத்தியிருந்தார். அவருடைய முயற்சியின் காரணமாகத்தான் ஊடகங்களுக்கு தெரியாத நடந்தது. அதே போன்று எம் கே நாராயணன் அவர்களுடைய பெயரும் வந்திருந்தது. அதை இங்கே கொண்டு நாயகன் நாராயணன் அவர்கள் இதை பற்றி சொன்ன ஒரு தகவல் இருக்க வேண்டும். இங்கே நாங்கள் தருகிறோம். நாராயணன் அவர்கள் ஒரு பகிரங்கமான ஒரு இடத்தில் இந்த தகவலை இவ்வாறு தன்னுடைய நிலைப்பாட்டை அந்த நேரத்தில் சொல்லியிருந்தார். அருகில் நாராயணன் இப்போது இருக்கிறார் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர். அதே போன்று சிவசங்கர் மணேசன் சமுத்திரா 5 நட்சத்திர ஹோட்டலில் இந்த சந்திப்பு இடம்பெற்றது. இதில் அங்கே இருப்பவர் ஒருவர் இப்போது திரையில் தெரிபவர் எம் கே நாராயணன், அதனுடன் சிவசங்கர் மேனன் வெளியுறவு செயலராக இருந்தவர் வந்திருந்தார். அதற்கு பக்கத்தில் இருப்பவர் அசோக் சர்மா நினைக்கிறேன், அவர் அப்போது அலோக் சர்மா, அவர் அப்போது இந்திய தூதுவராக இலங்கையில் கடமையாற்றிக் கொண்டார். இது யுத்தத்தின் இறுதி காலகட்ட பகுதியில். Sri Lanka has given a perfect assurance. We will go by that. We will of course wait for a death certificate from the government of Sri Lanka so that the Rajiv Gandhi assassination case can be sort of closed. But beyond that, it's not possible for us to do anything. But I think this point was raised in our talks with the officials. It was raised in the presence of the Sri Lankan president also. So they have promised that they will give us a formal test. இது எவ்வாறான புள்ளியில் எந்த ஒரு சந்தியில் இந்திய அரசினுடைய விருப்பமும் அப்போது ஆட்சியில் இருந்த மஹிந்த ராஜபக்ச தலைமையிலான ஸ்ரீலங்கா அரசினுடைய விருப்பமும் ஒரு புள்ளியில் ஒத்துப்போயின என்று வருகிற பொழுது ரஜினிகாந்தினுடைய கொலை விவகாரத்தை அவர்கள் முன்னிறுத்துகிறார்கள். அந்த கொலை தொடர்பான பல சர்ச்சைகள் ஏற்கனவே இருக்கிறது. கேள்விகள் சந்தேகங்கள் இன்னும் தீர்க்கப்படாமல் இருந்தாலும் கூட இந்த இடத்தில் அந்த புள்ளியில் ஒத்துப்போகிறார்கள். ஆகவே அந்த விடயத்தை அவர் சொல்கிறார். நாங்கள் நினைக்கிறோம் இன்னொரு விடயத்தை கொண்டு வந்து உங்களிடம் வரலாம். அந்த நேரத்தில் வெளிவிவகார அமைச்சராக இருந்தவர் ரோஹித்த போகுலாகம, அவர் இந்திய அதிகாரிகள் பலரை சந்தித்திருந்தார். இது இந்த 2 நாடுகளும் முதலில் சொன்னது போன்று தமிழகத்தில் தமிழக அரசியல் தலைவர்களுடைய இணக்கத்தை பெறுவதற்கான முயற்சி ஒருபுறம் நடக்கிறது. இந்தியாவுடைய நிலைப்பாட்டை அமெரிக்காவுடைய நிலைப்பாடு தொடர்பான ஒரு முயற்சி நடக்கிறது. மறுமுனையில் இந்த 2 அரசாங்கங்களும் தங்களுக்கிடையில் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டிருந்திருக்கிறார்கள். ஆக உத்தியோகபூர்வமாக வெளியில் அந்த நேரத்தில் மக்கள் பற்றிய செய்திகள் தான் சொல்லப்பட்டிருந்தன. ஆனால் திரைக்கு பின்னால் அதனுடைய நோக்கம் என்பது 2 அரசுகள் நோக்கம் என்பதும் வேறாக இருந்திருக்கிறது. மக்கள் இறப்பார்கள் என்று தெரிந்தும் அதற்கான அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது அல்லது திட்டமிட்டு அந்த போர் வடிவமைக்கப்பட்டது என்பதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக என்ன சொல்லி. நிச்சயமாக, அதாவது இந்தியா பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும், விடுதலை புலிகள் அந்த இலகர விமானங்களை பாவித்த போது அதை தடுத்து நிறுத்துவதற்கு இலங்கையிடம் எந்த வசதியும் இருக்கவில்லை. அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஆயுதங்கள் அதனை கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கவில்லை. அப்போது சீனாவிடமும் பாகிஸ்தானிடமும் இந்தியாவிடமும் அவர்கள் ஆயுத கொள்வனவில் பெருமளவு ஈடுபட்டிருந்தார்கள். ஆனால் தமிழர்களை கொண்டளிப்பதற்கான ஆயுதங்களை வழங்கக்கூடாது என்பதில் இந்தியா திடமாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள் அதுக்கு ஒத்துவர மாட்டார்கள் என்று இந்தியா திரும்ப கூறி வந்தது. அவை 2D ரேடாஸ் அல்ல 3D ரேடாஸ் தங்களுக்கு தேவை என்று இலங்கை அரசாங்கம் இந்தியாவிடம் கேட்டது. நீங்கள் தராவிட்டால் நாங்கள் சீனாவிடமோ அல்லது பாகிஸ்தானிடமோ நாங்கள் அதனை கொண்டு செய்ய வேண்டி வரும் என்று. எவ்வளவுக்கு பூகோள ரீதியாக இலங்கையை இந்தியா கட்டுப்படுத்தி வைத்திருந்ததோ அந்த பூகோள ரீதியான காரணங்களை, அதாவது சீனாவையும் பாகிஸ்தானையும் பாவித்து இந்தியாவை ஒரு அச்சுறுத்தும் பாணியில் தான் இலங்கையினுடைய வெளியுறவு கொள்கை இருந்தது. இது நாங்கள் இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கை பற்றி சிவசங்கர் மேனன் பேசுகிறார். ஆனால் இலங்கையினுடைய வெளியுறவு கொள்கை என்பது இந்த 3 நாடுகளுக்கு பிராந்திய வல்லரசாக வரக்கூடிய இந்த 3 எத்தனித்துக் கொண்டிருந்த 3 நாடுகளுக்கும் இருக்கக்கூடிய களத்தரப்பு போட்டி அல்லது அரசியல் போட்டி அல்லது இராணுவ பலத்தை தனக்கு சாதகமாக தமிழர்களையும் விடுதலை புலிகளையும் மாற்றி தொழிப்பதற்கு எந்த அளவுக்கு மஹிந்த ராஜபக்ச பாவித்திருக்கிறார் என்பதில் தான் இலங்கையினுடைய வெளியுறவு கொள்கையினுடைய வெற்றி தங்கி இருக்கிறது. நிச்சயமாக இப்போது இந்த 3, அதாவது இந்தியாவுக்கு பாகிஸ்தான் எதிரான நாடு, சீனாவும் இந்தியாவும் எதிரான நாடுகள். ஆனால் இந்த 3 நாடுகளையுமே இந்த யுத்தத்தில் ஒருமித்த வகையில் தன்னுடன் இணைந்து செயற்படும் வகையில் இலங்கையினுடைய வெளியுறவு கொள்கையை அரசியலில் அப்போது முட்டாள் அல்லது அரசியல் அறிவு குறைந்தவர் என்று கருதப்பட்ட மஹிந்த ராஜபக்ச அவர்கள் பாவித்திருக்கிறார். 3 நாடுகளையும் பாவித்திருக்கிறார். 3 நாடுகள், அது தவிர வெளியே இருக்கக்கூடிய மேற்கு நாடுகள், அமெரிக்கா போன்றவற்றையும் மிக சிறப்பாக பாவித்திருக்கார் என்று சொல்ல முடியும். ஆகவே இப்போது கூட அதன் பின்னர் கூட அங்கு இடம்பெற்ற யுத்தத்துக்கு பின்னரான கட்டுமான பணிகள் அல்லது அபிவிருத்தி பணிகள் கூட சீனாவினுடைய தாக்கத்தை அவர் முழுமையாக உள்வாங்கி இருந்தார். அதாவது யுத்தம் முடியும் வரை இந்தியாவை தனக்கு சாதகமாக பயன்படுத்திவிட்டு
பின்னர் சீனாவினுடைய ஆதிக்கத்தை வலுப்படுத்துவதில் மஹிந்த ராஜபக்ச தெளிவாக இருந்திருந்தார். இப்போது கூட நீங்கள் பார்த்தீங்கன்னு கேட்டால் 2015ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் கூட அப்போது வரும்போது சீனாவுடனான சகல ஒப்பந்தங்களும் பொருளாதார ஒப்பந்தங்களும் அபிவிருத்தி தொடர்பான ஒப்பந்தங்களும் நாங்கள் நிராகரிப்போம் அல்லது முழுமையாக கிழித்தறிவோம் என்று சொல்லி வந்த அரசாங்கம் இப்போது அது ஹம்பாந்தோட்டை துறைமுகம் இருந்தாலும் சரி, கொழும்பு சிட்டி ஹார்பரா இருந்தாலும் சரி, எல்லாமே இப்போது சீனாவினுடைய முழுமையான முதலீட்டுடன் தான் நாங்கள் செயற்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆகவே சீனாவினுடைய தலையீடு என்பதும் இந்தியாவுடைய ஒரு காரணி என்பது இப்போது இந்தியா பொறுத்தவரையில் ஒரு புறந்தள்ளப்பட்ட இலங்கையினுடைய பொருளாதாரத்திலோ அல்லது அரசியலிலோ செல்வாக்கு செலுத்த முடியாத ஒரு நிலைமைக்கு இந்தியாவுடைய நிலை தள்ளப்பட்டிருக்கிறது என்பதும் இந்த புத்தகத்தினூடாக தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக சொல்லியிருந்தார், உங்களுக்கு தெரியும், அதை பார்த்தீங்கன்னு சொன்னால் பயங்கரவாதத்துக்கு எதிரான ராஜபக்சவின் யுத்த நடவடிக்கைகள் தொடர்பில் பாதிப்பை ஏற்படுத்தாதவாறு மனித உரிமைகள் பிரச்சனைகளை முன்பு ஸ்ரீலங்காவை அமெரிக்கா போன்ற நாடுகள் கட்டுப்படுத்த முனைந்ததாகவும் ஆனால் அது முடியாமல் போனதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாது இராணுவம் உள்ளிட்ட சீனா, பாகிஸ்தான் போன்ற நாடுகளை முழுமையான தனது கட்டுப்பாட்டின் கீழ் மஹிந்த ராஜபக்ச வைத்திருந்தார், இலங்கை தொடர்பாக செல்வாக்கு செலுத்தும் அந்த காரணிகளாக. ஆகவே இங்கு மீண்டும் இந்தியாவினுடைய பொருளாதார கொள்கை அல்லது வெளியுறவு கொள்கை என்பது அப்போதே விடுதலை புலிகள் இராணுவ ரீதியாக நிர்மூலமாகப்படும் போது இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கை என்பது இலங்கையை பொறுத்த வரையில் ஒரு தோல்வியடைந்த விடயமாகத்தான் இந்த புத்தகத்தினூடாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது நான் கருதுகிறேன்.